ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே இந்த கால வேளையில தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் தூரத்திலிருந்து கிறிஸ்துவின் சீடர்கள் சபையினுடைய செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளையும் நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் அடையாளங்கள், பல்வேறு அடையாளங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டாலும் கூட ஒரு சில முக்கியமான அடையாளங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதுல உலகம் சார்ந்த அடையாளங்களை தியானித்தோம், சமுதாயம் சார்ந்த அடையாளங்களை நாம் தியானித்தோம். இந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு முன்பாக சபைக்குள் நடக்க போகிற 7 விதமான அடையாளங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆசீர்வாதத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் நாம் எல்லாரும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அநேக ஆசீர்வாதங்கள் இம்மைக்குரிய வாழ்க்கையிலும் மறுமைக்குரிய வாழ்க்கையிலும் அநேக ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் கூட அதுல மிக மிக முக்கியமான ஆசீர்வாதம் என்பது ஆண்டவருடைய அந்த மகிமையான வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவது. சபைக்குள்ளே இன்றைக்கு சபை என்றால் நீங்கள் ஒரு சபையை மாத்திரம் நீங்கள் மனதிலே வைத்து யோசிக்க கூடாது. உலகம் முழுவதிலும் உள்ள இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு பிதாவாகிய தேவனாலே முன் அறியப்பட்டு முன் குறிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியானவராலே முத்திரை போடப்பட்டு பரிசுத்த வசனத்தை கொண்டு பரிசுத்தவான்களால் நடத்தப்படுகிற எல்லாமே சபைதான். அப்போ உலகளாவிய சபையாக நாம் செய்திகளை உலகளாவிய திருச்சபையில் இருக்கிறதாக நினைத்து நாம் செய்திகளை கேட்டு பழக வேண்டும். சபைக்குள்ளே நடக்க போகிற 7 காரியங்களை வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. மத்தேயு புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். வருகையின் அடையாளங்களில முதலாவது சொல்லப்பட்டதே சபைக்குள்ளே நடக்கக்கூடிய காரியங்களைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த மத்தேயு 24, 25, 26 ஆகிய அதிகாரங்கள் இஸ்ரவேல் சபைக்குட்படுத்தப்பட்ட அதிகாரங்களாய் ஒருவேளை கணிக்கப்பட்டாலும் கூட இஸ்ரவேல் சபை இந்த உலகத்திலே இந்த காரியங்களை சந்திப்பதற்கு முன்பாகவே தேவனுடைய சபையானது ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. ஆகவே இந்த அடையாளங்கள் பட்ட பகலாக இஸ்ரவேல் மக்களுக்கு, இஸ்ரவேல் சபைக்கு முன்னடையாளமாக கொடுக்கப்பட்டாலும் கூட இந்த இஸ்ரவேல் சபை தொடங்குவதற்கு அல்லது இஸ்ரவேல் சபை மறுமலர்ச்சி அடைவதற்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய மனவாட்டியாகிய சபையை அழைக்க மணவாளனாக மத்தியவானத்தில் வரப்போகிறபடினாலே இந்த அடையாளங்கள் எல்லாம் திருச்சபைக்கும் ஒரு முன்னோட்டமாக, ஒரு முன்னெச்சரிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். ஏதாவது புரியுதா? புரியலையா? கர்த்தர் நல்லவர். அப்படியானால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்ட முதல் அடையாளமே என்னதான்? வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் 5ஆம் வசனத்துல அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு
நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அதே அதிகாரத்துல 24ஆம் அதிகாரம் மத்தேயு 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். முதலாவது சபையாகிய நாம் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளணும். மறுபடியும் சொல்லுகிறேன், பிதாவாகிய தேவனால் முன் அறியப்பட்டு, பிதாவாகிய தேவனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே முன்குறிக்கப்பட்டு, காலங்கள் நிறைவேறும் பொழுது இந்த உலகத்திலே பிறக்கப்பட்டு, பாதுகாக்கப்பட்டு, வளர்க்கப்பட்டு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு, பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டு, தேவ வசனத்தின் வெளிச்சத்திலே நித்தியத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் வருகைக்கு ஆயத்தப்படுகிறவர்கள் தான் சபை. அப்படி இருக்கிற அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க மட்டும் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சபையாய் இருக்கக்கூடிய இப்படி முன் அறியப்பட்டு முன் குறிக்கப்பட்டு இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடியவர்களே வஞ்சிக்கப்படத்தக்கதான காரியங்கள் நடக்குமா? இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு காலத்துல இவர்கள்லாம் ஊழியக்காரர்களாம் மாறிடுவாங்கன்னு நினைச்ச எத்தனையோ பேர் பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க. ஒரு காலத்துல இவர்கள்லாம் சபையினுடைய மூப்பர்களாக மாறுவார்கள் என்று நினைத்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கு ஜெபிக்கவே தெரியாதவங்களா இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் கிளை சபையை இவர்களை நம்பி கொடுக்கலாம் என்று சொன்ன எத்தனையோ பேர் இன்றைக்கு சபை என்கின்ற அமைப்பை விட்டு வெளியே போயிருக்கிறாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மனதுக்கு ஏற்றவர்கள், தேவனுடைய பாரங்களை சுமந்தவர்கள். ஆனா இன்னைக்கு என்னவா இருக்கிறோம் அல்லது என்னவா இருக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய அந்த மேலான காரியங்களுக்கு வெளியே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. யோவான் 5:43 இயேசு சொன்னாரு. யோவான் 5:43 ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் அங்கே சொன்னாரு. நான் யோவான் 5:43 நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுயநாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். யோவான் 5:43. அப்படியானால் இங்கே வேறொருவன் என்று யாரை குறித்து சொல்றாருன்னா, அந்தி கிறிஸ்துவை குறித்து ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். அந்தி கிறிஸ்துவ தான் கள்ள கிறிஸ்து. நல்லா புரிந்து கொள்ளணும். அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதே என்ன பண்ணுதான்? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 3ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, 1 யோவான் 4:3 நீங்க படிச்சீங்கன்னா, அநேக அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதே உலகத்தில் என்ன பண்ணுதான்? கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நன்றாக கவனிங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்கள் உலகத்தார் அல்ல. இந்த உலகத்திலே நாம் ஒரு பரீட்சைக்காக வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே ஒரு தெரிந்தெடுப்புக்காக நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றபடி இந்த உலகத்திற்கு நமக்கும் பெரிய தொடர்பு இல்லை. இந்த உலகத்தின் உறவுகளுக்கும் நமக்கும் பெரிய தொடர்பு இல்லை. இந்த உலகத்தின் அமைப்புகளுக்கு நமக்கும் பெரிய தொடர்பு இல்லை. தேவனையும் பரலோகத்தையும் வருகையையும் தோற்கடிக்கிற வண்ணமாக அல்லது ஓரங்கட்டுகிற வண்ணமாக அல்லது கவனிக்க முடியாதபடிக்கு தேவனையும் பரலோகத்தையும் வருகையையும் தேவனையும் பரலோகத்தையும் எடுத்துக்கொள்ளப்படுவதையும் தேவனையும் பரலோகத்தையும் ஆயத்தப்படுவதையும் தவிர்க்கிற அல்லது அதற்கு மேல முக்கியத்துவம் வாய்ந்ததாய் கருதப்படுகிற எந்த காரியத்தையும் ஈவு இரக்கம் இல்லாமல் நாம் விட்டு ஒழிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நம்முடைய பரலோகத்துக்கோ நம்முடைய ஆண்டவருக்கோ நம்முடைய ஊழியங்களுக்கோ நம்முடைய உற்சாகத்திற்கோ நம்முடைய விரையில் கோட்பாடுகளுக்கோ தடையில்லாத ஒரு காரியங்கள் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்கணும். உலகம் முழுவதும் வஞ்சிக்கிறது யாருடைய வேலை? பொதுவா வஞ்சிக்கிறது யாருடைய வேலை? வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசம் போக்கினது. வஞ்சிக்கப்பட்டது யாரு? முதல்ல வஞ்சிக்கப்பட்டது யாரு? இதெல்லாம் தெரிஞ்சா நாங்க பாஸ்ட் ஆயிட்டு இருப்போம்ன்றீங்களா? முதல்ல வஞ்சிக்கப்பட்டது யாரு? கண்ணாடி எடுத்தா இங்க இருக்கிறது தெரியல, கண்ணாடி போட்டா நீங்க தெரியல. ஏசு நல்லவரா இருக்கிறாரு, இதை அட்ஜஸ்ட் பண்றதுக்குள்ள ஸ்தோத்திரம் ஆயிடுது.
நான் என்ன நினைச்சேன், இங்க பார்த்தா இது தெரியும், இங்க பார்த்தா அது தெரியும். அப்படியெல்லாம் கிடையாதான் கண்ணாடியில. மேலுக்கு இருந்து நீங்களும் உங்களை பாக்குறதுக்கு, கீழே இருந்து இங்க பாக்குறதுக்கு. அதுல ஏதோ ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, அது பாடாப்படுத்துது. நிமிந்தா ஒரு கோடு மாதிரி வருது, இறங்கினா ஒரு கோடு மாதிரி போகுது. ஏசு நல்லவர். எடுத்துட்டு பேசணும்னா நீங்க தெரியுங்க, இங்க இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? கர்த்தர் நல்லவர். அப்ப நல்ல கவனிங்க அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, வஞ்சிக்கப்படுவது சாத்தானுடைய வேலை. வஞ்சிப்பது சாத்தானுடைய வேலை. அப்படியானால் இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு முழு பலத்தையும் கொடுக்கிறது யாரு? இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு முழு பலத்தை கொடுக்கிறது யாரு? வலு சர்ப்பமாகிய சாத்தான், பழைய பாம்பாகிய சாத்தான். அப்படியானால் அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களுக்கு வல்லமை கொடுக்கிறது யாருதான்? அல்லது அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள், அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த கள்ள கிறிஸ்துகளுக்கு தன்னுடைய ஆவியை கொடுப்பது யாருதான்? சாத்தான் தான். நல்லா புரிந்து கொள்ளணும். அவனுடைய நோக்கம் என்ன? கள்ள கிறிஸ்துவின் நோக்கம் என்ன? வஞ்சிப்பது. எங்க வஞ்சிக்கிறது? உலகத்தை அல்ல, உலகத்தை அல்ல, சபையை வஞ்சிப்பது, ஏமாற்றுவது, சபையை தேவனை விட்டு பிரிப்பது. பல காரியங்கள் இருக்கிறது. கிறிஸ்து, நாங்கள் கிறிஸ்து என்று சொல்வதன் மூலம் இன்றைக்கு மக்கள் நிறைய பேரை பார்க்கிறோம். இந்த உலகம் முழுவதும் தங்களை கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டவர்கள் 11,000 பேரா தங்களை கிறிஸ்து என்று கிளைம் பண்ணி இருக்கிறான். 11,000 பேர். பிரபலமானவர்கள் சில பேரை சொல்றேன். திசாரியான், அப்போலோ குய்போலே, ஏஜே மில்லர், இன்ரி கிறிஸ்டோ, டேவிட் சைலர், எமி கேரிசன், பாலாசி லாரி, வில்லியம் மரியன் பிரங்காம், வித்துவான் குட்டி, ரபி ஆசேர், திவ்ய பிதா, இப்படி 11,000 பேர் இதுவரைக்கும் தங்களை கிறிஸ்து என்று கிளைம் பண்ணிருக்கிறாங்க, டிக்ளேர் பண்ணிருக்கிறாங்க உலகம் முழுவதும். ஐயா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி பிரங்காம நம்புற மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஜெகோ விட்னஸ் குரூப் இருக்குதா இல்லையா? நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆவியானவர் இல்லைன்றவங்க இருக்கிறாங்களா இல்லையா? நம்ம கண்ணுக்கு முன்னாடி இயேசு நாமத்தில் தான் ஞானஸ்நானம் இருக்குன்னு சொல்றவங்க இருக்கிறாங்களா இல்லையா? நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஓய்வு நாள் கை கொள்ளணுன்றவங்க இருக்கிறாங்களா இல்லையா? நம்ம கண்ணுக்கு முன்னாடி இன்றைக்கு மனிதனுடைய உபதேசம் வேதத்தை விட உயர்ந்ததா இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய முட்டாள்கள் இருக்கிறாங்களா இல்லையா? வேதம் சொல்லுவதை விட இந்த தீர்க்கதரிசி சொல்லுவது உண்மையா இருக்கலாம் என்று சொல்லுகிற அறவேக்காட்டுத்தனமான ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லையா? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? முதல்ல உங்களுக்கு புரியுதா இல்லையா? எங்களுக்கு புரியுற மாதிரி பேசினாவே நாங்க புரிஞ்சுக்க மாதிரி ரொம்ப கஷ்டம். ஏன், நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இந்த வேதத்தை விட ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? நான் சொல்றேன், இந்த வேதத்தை என்னைக்கு ஓவர் டேக் பண்ணிக்கின்னு போறணும் அன்னைக்கு சபையை விட்டு வெளியே போயிடுங்க. சுத்தி இதை விட நல்ல சபை எதுவும் இல்லைன்னு சொன்னா நீங்களே ஒரு நல்ல சபையை தொடங்குங்க. ஆனான் யார் சொன்னது? இந்த வேதத்தைக்கு விரோதமா பீட்டராஜ் பேசுறாரு. இந்த வேதாகம இறையல் தத்துவத்துக்கு எதிராக அவருடைய கருத்துக்கள் வருது. நான் சொல்லி பார்த்தேன், அவர் திருந்த மாதிரி இல்ல. ஜெபிச்சு பார்த்தா அவர் மாறுற மாதிரி இல்ல. நான் எச்சரிச்சு பார்த்தேன், அவர் அதை விடுற மாதிரி இல்ல. அதனால இந்த வேதத்தின் இறையல் கோட்பாட்டுக்கு எதிராக பீட்டராஜ் பாஸ்டர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் நான் கிறிஸ்துவின் சீடர் சபையை விட்டு பிரிகிறேன் என்று சொன்னால் அது என்னுடைய பெருமை. அப்படி இல்லை, எனக்கு கால் நீட்டுறதுக்கு இடம் பார்த்தல, கீழே டைல்ஸ் போட்டுக்குது, அதுல வழுக்குது, கொலுசு போட்டுன்னு சர்ச்சுக்கு வந்தா நல்லா இல்லம்மா, கொலுசு போட்டுன்னு சர்ச்சுக்கு வராதுன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஒரு காரணங்களா? இல்ல காரணங்களான்னு கேட்க. மக்கள் ஒரு சிலர் சபையை விட்டு கிளை சபைகளை விட்டு அல்லது சபைகளை விட்டு ஒரு சிலர்லாம் இப்போ லெப்ட் ஆகுறாங்க. காரணங்களை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தலையெல்லாம் அப்படியே சுத்த ஆரம்பிச்சிடும். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவை மையப்படுத்தாமல் ஒரு மனிதன் மீது கவனத்தை உருவாக்கும்படி காரியங்கள் நடந்தால் அவன் அத்தனை பேரும் கள்ள கிறிஸ்து தான்.
சுய மகிமையை தேடுகிறவன் அந்தி கிறிஸ்து என்று இயேசு சொன்னார். தேவன் மீதும் வசனத்தின் மீதும் பரலோகத்தின் மீதும் கவனம் வைக்காமல் சமீபத்தில் பிரபலமான ஒரு இந்திய ஊழியக்காரன் மேல கேஸ் போட்டிருக்கிறாங்க. பாத்தீங்களா? கேள்விப்பட்டீங்களா? இந்த பூச்சாண்டித்தனம்லாம் இனி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உலகத்துக்கே ஈடுபடாது. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, உண்மை கிறிஸ்தவம் தோற்காது. உண்மை கிறிஸ்தவம் தோற்காது. இங்கே 90க்கும் 95% மேற்பட்டவர்களுக்கு சத்தியமே புரியல. அவர்கள் தங்களை கடவுளுடைய ரெப்ரசன்டேட்டிவாக, கடவுளின் பிரதிநிதிகளாக தங்களை வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். வாழியடி வாழியா. இப்படிப்பட்ட கள்ள கிறிஸ்துக்கள் இன்றைக்கு பெருகி சபைகளை கெடுத்து கொண்டிருக்கிறதை கண்ணுக்கு முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிறோம். கள்ள கிறிஸ்துக்கள் என்றால் யாரு? தேவனையும் வேதத்தையும் வசனத்தையும் மையப்படுத்தாமல் கவனத்தை வேறு பக்கம் திருப்புகிற எல்லோருமே கள்ள கிறிஸ்து தான். நாளை புடிச்சுக்கின்னு மக்கள் இன்னைக்கு கிறிஸ்தவன், ஆனா எதை புடிச்சுக்கின்னு, ஐயா வேதம் சொல்ற உபதேசத்தை விட்டுட்டு வேதம் சொல்லாதவைகளை அவனை வைராக்கியமா ஃபாலோ பண்றாங்க ஜனங்க. இரண்டாவது, கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்களாம். மற்ற எல்லா காலங்களை விட இந்த நாட்கள்ல ஐயா சபைகள் தோறும் கள்ள தீர்க்கதரிசி இருக்கிறாயா. கர்த்தர் என் கூட பேசுறாருன்னு சொல்ற எல்லாருமே கள்ள தீர்க்கதரிசி தான். நான் பேசுறது விளங்குதுங்களா? ஜெபிச்சு கூட்டம் முடிஞ்சதும் தலையை கொண்டா நிக்கிறது. ஆண்டவர் எனக்கிட்ட என்ன பேசுறாரு? பிரசங்கத்துல இப்ப யாருக்கிட்ட தான் பேசியிருந்தாரு? அப்ப இவ்வளவு நேரமா பிரசங்கத்துல பேசுனது யாரு? பிரசங்கத்துல இவ்வளவு நேரமா பேசிங்கிறது யாரு? பாஸ்டர் நினைச்சுக்கிறீங்களா? பிரசங்கம் அப்ப யாருக்கு தான்? பாஸ்டர் யாருக்கோ பேசினாரு, எனக்கு கடவுள் என்ன பேசுறாருன்னு வந்து வரிசை கட்டி நிக்கிறது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஜோசியத்தையும் குறி சொல்லுதலையும் இந்த சாஸ்திரங்களையும் அப்படி இப்போ இங்க இருக்கக்கூடியவர்கள் கூட ஒரு சிலர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்ப நான் இருக்குதான்னு சொன்னா நான் விளங்குதா ஐயா? புரியுதா? ஏன் குடும்பத்துல பிரச்சனை வருகிறது? நீ பண்ற ஒழுங்கினத்தினால குடும்பத்துல சண்டை வருது. இது அதை விட்டுட்டான். சூனியம் வச்சுக்குதாண்டி, நமக்கு சூனியம் அவரை வச்சுக்கிறாங்கடி, அதனால தாண்டி சண்டை வருதான். அதனால இப்ப என்னங்க பண்ணோம்? சூனியம் வச்சுக்கிறவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு சூனியம் வைக்கணுமா? என்ன பண்றது? அவன் இந்து சூனியம் வச்சான், நம்ம கிறிஸ்டியன் சூனியம் வைக்கலாமா? நான் பேசுறது விளங்குதுங்களா? ஏன் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது? சர்ச்சுக்கு போன பின்னாடி ஏன் பிரச்சனை வருது? வந்து செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாமல் மாற வேண்டிய விஷயத்தை மாறாம இருக்கிறதுனால போக வேண்டிய விஷயம் இன்னும் போகாம இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் புரியுது, லேசா புரியுது. பிரியமானவர்களை, இன்றைக்கு எங்க போ கர்த்தர் என் கூட பேசினார். என்ன பேசினாரு? அவங்க கூட தான் பேசுறாரு. ஆப்போசிட்ல கூட ஏன் பேச மாட்டேன்றாரு தெரியல. இவங்க இந்த திசையை நோக்கி 4 கிலோமீட்டர் நடக்க சொன்னாரு. விதிவிலக்காக சில விஷயங்கள் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயமாக மாற்றவே கூடாது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் உலகம் முழுவதும் தவறான தீர்க்கதரிசிகள். வெளிப்படுத்தின விசேஷத்துல 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் எழுதிக்கிட்டீங்கன்னு சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, 13, 11 முதல் 14 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது. பல்லு சர்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னி இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே
பூமியின் குடிகளை என்ன பண்ணிச்சான்? மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. அப்படியானால் ஒருவேளை இது அந்தி கிறிஸ்துவ நாட்களில் நடக்க போகிற காரியமா இருந்தாலும், எப்படி மத்தேயு 24, மார்க் 13, லூக்கா 21 அதிகாரங்கள் இஸ்ரவேலோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும் அதுல சொல்லப்பட்டிருக்கிற அடையாளங்கள் திருச்சபைக்கும் ஒரு எச்சரிப்பாக எடுத்துக் கொள்ளலாம் என்பது நியாயமோ, அதே போல அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே இந்த கள்ள தீர்க்கதரிசி பூமியின் குடிகளை மோசம் போக்க போகிறான் என்றாலும், அந்தி கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாகவே அந்தி கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்கிறதை போலவே கள்ள தீர்க்கதரிசி வெளியரங்கமாய் வெளிப்படுவதற்கு முன்பாகவே கள்ள தீர்க்கதரிசனத்தின் ஆவி உடையவர்கள் சபைகள் தோறும் வேலை செய்யலாம். சபைகள் தோறும் கள்ள தீர்க்கதரிசிகள் ஜெபம் பண்ணி கர்த்தர் என்ன சொல்றாரு, அதுவும் வாரம் என்ன சொல்றாரு. ஒரு ஆள் என்ன பண்ணிக்கிறான், லண்டன் போயிருக்கிறான். லண்டன் போனா அங்க ஒரு சகோதரிக்கு அந்த கர்ப்பப்பை யூட்ரலஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஜெபம் பண்றான், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி. அடுத்த வருஷம் வரும்போது நீ ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது வரைக்கும் சோத்திரம் ஹல்லேலூயான்னு சொல்லிட்டு இருந்தவங்க அடுத்த வருஷம் வரும்போது நீ ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பான சோத்திரத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னன்னா அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. ஜெபம் முடிஞ்ச உடனே, பாஸ்டர் எனக்கு கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை சிஸ்டர். கர்த்தர் உங்களுக்கு கர்ப்பப்பை இல்லைன்னா கூட குழந்தை கொடுப்பாரு. நான் பேசுறது புரியுதுங்களா? ஒருத்தர் ஜோக்கா ஒன்று சொன்னார். தீர்க்கதரிசனம் நான் சொல்றேன் வாங்கினாராம். ஒரு கல்யாணம் குடும்பம், நிறமாச கர்ப்பிணி. அவங்க ரொம்ப ஆசையா தீர்க்கதரிசனத்துக்கு போய்க்கிறாங்க. யாராவது சாந்தி இருக்கிறீங்களா? சாந்தி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சாந்தி, இன்னும் ஒரு மாசம் பொறுத்து கர்த்தர் ஒரு அழகான பெண் குழந்தை கொடுப்பார். அப்படி அழகான பெண் குழந்தை பிறக்கணும், அழகான ஆண் குழந்தை பிறக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறான். ஒண்ணு விளங்கல, என்ன புரியல சார். ஐயா, 9 மாசம் கர்ப்பமா இருக்கக்கூடிய ஒரு சகோதரி ஊழியக்காரர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு, சாந்தி அடுத்த மாசம் கர்த்தர் சொல்றாரு, அடுத்த மாசம் நீ அழகான ஒரு பெண் குழந்தை பெற்றெடுப்ப. அப்படி பெண் குழந்தை பிறக்கலனா ஆண் குழந்தை பிறக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அதுக்கு கையை தட்டுறது. பெண் குழந்தை பிறக்கலனா வேற என்ன குழந்தை பிறக்கும்? இருக்கிறீங்களா? ஆக மொத்தம் ஏதாவது ஒண்ணு அப்படியே ஒரு மாதிரி சொல்லிடணும். நம்மையா கிட்ட வார்த்தை தான் இருக்குது, வல்லமை இல்ல. வார்த்தையில தான் வல்லமையே இருக்குது. பவர் இந்த வேர்டு. புரியலனா ஓடு. கர்த்தர் நல்லவர். பூமியின் குடிகளை இந்த கள்ள தீர்க்கதரிசி மோசம் போக்க போகிறான். உலகத்தை மோசம் போக்க போகிறான். அந்தி கிறிஸ்து நாட்கள்ல வருகை, அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்பாக சபையை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறான். கனகா, யார் அந்த கனகா? கனகா கரோலின், யார் அந்த கரோலின்? ஏன் அவனுக்கு ஒரு சீனா பேர் கூட வாயில வர மாட்டேங்குது? ஏன்பா ஒரு இஸ்லாமிய பேர் கூட வாயில வர மாட்டேங்குது? யார் அந்த கஜிதானே ஏன் வரமாட்டேங்குது? யார் அந்த கிளிங் லாங் ஏன் வரமாட்டேங்குது? கிம் கிதாங் ஏன் வரமாட்டேங்குது? லீஜே ராக் ஏன் வரமாட்டேங்குது? ஏன்னா அவன் பேர்லாம் வராது. ஏன்னா நான் மீட்டிங் வரமாட்டான். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கள்ள தீர்க்கதரிசிகள் உலகம் முழுதும் பரவி விட்டார்கள், பெருகி விட்டார்கள். 13ஆம் அதிகாரத்துல உபாகமம் 13:1 நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, வேகமா ஒருத்தர் வாசிங்க. 13:1 உபாகமம் 13:1.
உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரனாக எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் மாறுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளம் அற்புதமா நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவனை கேளா, அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவரை என்ன பண்ணாதிருப்பீர்களாக? கேளாதிருப்பீர்களாக. ஏன்? அவன் குறிப்பா சொல்லிட்டான், பாஸ்டர் பாஸ்டர் பொய்யா சொல்லியிருந்தாங்கன்னா நான் நம்பிக்க மாட்டேன் பாஸ்டர், பொய்யா சொல்லியிருந்தாங்கன்னா நான் நம்பிக்க மாட்டேன். ஆனா கரெக்டா சொன்னாங்க, நடந்தபடியே சொன்னாங்க. நடந்தபடியே சொல்றாங்களா இல்லையான்றது முக்கியமா படுத்தப்படக்கூடாது. ஆவிக்குரியவர்கள் ஒரு விஷயம் நடந்த மாதிரியே சொல்றாங்களே என்பதை முக்கியப்படுத்தக்கூடாது. அது பிதாவின் சித்தத்துக்குள்ள வருமா? அது வசனத்தோடு ஒத்து போகிறதா? அது தேவனை மகிமைப்படுத்துகிறதா? மனிதன் மீது கவனத்தை வர வைக்கிறதான்னு பார்க்கணும். தேவனை மகிமைப்படுத்துகிறதா? மனிதன் மீது கவனத்தை உண்டாக்குகிறதா? எத்தனை பேருக்கு விளங்குது? இயேசுவானவர் பூமியில வந்த பொழுது எழுதியிருக்கிறதே என்று பேசினாரா? சாத்தானோடு போராடும் பொழுதெல்லாம் என்னதான் பேசினாரு? எழுதியிருக்கிறதே, டு ரிட்டர்ன், எழுதியிருக்கிறதே. எழுதப்பட்ட வார்த்தையின் மேல கவனத்தை வையுங்கள். இயேசு எப்படி இருப்பாரு? இங்க தரிசித்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா கை தூங்க. இயேசுவை நான் தரிசித்தேன், முகமாய் தரிசித்தேன், 3 மணி நேரம் தரிசித்தேன் அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? 3 நிமிஷம் தரிசித்தவங்க, 3 நொடி தரிசித்தவங்க, பேசுறது விளங்குதுங்களா? ஐயா 47 வயசுயா, 13 வயசுல நான் வந்து கிறிஸ்துவுக்குள்ள வந்தையா, நான் 34 வருஷம் ஆச்சியா, ஒரு நாள் கூட இயேசுவை நான் இது வரைக்கும் பார்த்துட்டலையா. ஆனா இயேசு மீதான என்னுடைய நம்பிக்கை நாளுக்கு நாள் பெருகுகிறது. இயேசுவை பார்த்தேன்னு சொல்றவன் கொண்டாந்து குளத்துல சிலைய வைக்கிறிய எப்படி? இயேசுவை பார்த்தேன்னு சொல்லிட்டு வீட்டுல 8 விதமான இயேசு போட்டா வச்சுங்கிறிய, எந்த இயேசு உண்மையோ அந்த இயேசுவை வச்சுட்டு மீது இயேசுவை கிழிச்சு போட வேண்டியதானே? இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. சாத்தானின் தந்திரங்கள் புரியாதவர்கள் தான். லஞ்சம் வாங்குவது பாவம், லஞ்சம் வாங்குறது பாவம் தான் ஒத்துக்கிறோம். வீட்டுக்குள்ள சுரூபத்துல ஏசுன்ற போட்டால சுரூபம் வச்சுக்கிறியா, அது பாவம் இல்லையா? எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. குறிப்பா சொல்றாங்க ஐயா, நடந்ததை கரெக்டா சொல்றாங்க ஐயா, என் மனசுக்குள்ள இருக்குது அப்படியே சொல்றாங்க ஐயா. ஒரு சகோதரிக்கு 48 வயசு, அல்லேலூயா, கையில தலை வச்சு ஜெபம் பண்ணா, சகோதரி உனக்கு இடுப்பொலி இருக்கிறதே கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா கரெக்டா சொல்றீங்க ஐயா. 40 வயசுக்கு மேல இங்க நிறைய சகோதரிகள் இருக்கிறீங்க. 40 வயசுக்கு மேல இடுப்பொலி இல்லாதவங்க கை தூக்குங்க. ஐயா நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? இப்ப எல்லாம் 20 வயசுலயே வந்துட்டு பாட்டு பாடுறதுக்கு நிக்கிறதுக்கு நான் நடக்க முடியல, நடக்கிறது சொல்றாங்களா இல்லையாங்க? இடுப்பு வலி, கழுத்து வலி, பல்லு வலி எல்லாம் இப்பயே வந்துட்டு புரோட்டீன் சாப்பிட்டா தானே. தோத்துறோம் பூரா எதையோ ஒண்ணு சாப்பிட்டு வயிற்று நிரப்புறது. சோறு தான், ஆனா சோறு தான் நிரப்புது வயிற்ற, வேற வழி இல்லை. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 20:20 சொல்லுகிறது, கள்ள தீர்க்கதரிசிகளுடைய முடிவு என்ன? பிதாவின் சித்தம் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் அந்த நாட்களில் அநேகரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்திலே செய்த அற்புதங்களை ஒண்ணு என்ன? தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, அற்புதங்களை செய்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. அதனால அவர் மயங்கிடுவாரா? பிதாவின் சித்தத்துக்குள்ளே வராமல் நீங்க செத்தவன உயிரோடு எழுப்பினாலும் இயேசு சந்தோஷப்படுறது கிடையாது. நீங்க அற்புதங்களை செய்றீங்களா செய்யலையா என்பதனால் பரலோகம் மகிழ போறது இல்ல. செத்த தேவ சித்தத்தை செய்றீங்களா இல்லையா என்பதுதான் பரலோகம் மகிழ போகிறது. அப்படியானால் நடக்கிறது உண்மையாவே நடந்திருந்தால் அதை யார் சொல்லணும்? ஐயா உங்க ஊர்ல வந்து செத்த ஒருத்தனை உயிரோட நான் எழுப்பிட்டேன், அல்லேலூயா சொல்லுங்க, சும்மா சொல்லுங்கயா. தச்சூர்ல வந்த ஒருத்தன் செத்து போயிருந்தான், இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடன்னு சொன்னா ஏஞ்சி நடந்துட்டான். என்ன நடக்கும்? பிராக்டிகலா பேசுங்க.
தச்சூர் எல்லையை என்ன தாண்ட விட்டுருப்பீங்களா? முதல்ல என்ன நடந்திருக்கும்? ஸ்ரீ ஏசானந்த சாமி வந்திருக்கிறார் சொல்லுவானா சொல்ல மாட்டானா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? என்ன பால் அபிஷேகம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? ஐயா, நான் ஓப்பன் சேலஞ்சு விடுறேன், எந்த மதத்துக்கும் சொல்றேன். கடவுள் அவதாரம் எடுத்தவனாக மதங்களில் அநேகரை நம்புகிறவர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும், நீங்க எந்த மதமா இருந்தாலும், கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சவால் விடுகிறேன். கடவுளின் வல்லமையை பெற்றவர், கடவுளின் அவதாரம், கடவுளின் மறு பிறவி என்று சொல்லுகிற எந்த மதத்துக்காரனாவது எவனாவது ஒருத்தர் வெளியரங்கமான ஒரு அற்புதத்தை செய்திருந்தால் நீங்கள் காட்டுங்கள், உங்கள் சிஷ்யனாக நான் மாறுகிறேன். ஒரு வெளியரங்கமான அற்புதத்தை செய்யாத பொழுதே அவர்களை தெய்வத்தை விட மேலாக சாமிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களா, சாமியார்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களா? சாமிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களா, சாமியாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களா? அப்படியானால் கிறிஸ்தவத்துல இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களா, பிரசங்கியார்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களா? அங்க இருக்கிற பேய்க்கும் இங்க இருக்கிற பேய்க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. செத்தவனை உயிரோடு நீ எழுப்பி இருந்தேனா, நீ வாயை மூடிட்டு இருந்தாலும் அவன் வாயை மூடுவானா? ஐயா, ஒரு பிறவி ஊமையை பேச வச்சுட்ட, நீ கம்முன்னு அவன் கம்முன்னு இருப்பானா? இயேசு சொன்னாரு, ஒருத்தனை அற்புத சுகத்தை கொடுத்துட்டு சொன்னாரு, நீங்க போய் யாருக்கும் சொல்லாதனா. அவன் போய் 10 பட்டணங்களுக்கு சொந்தமா இருக்கக்கூடிய பெட்சாயிட அவன் போய் பிரசங்கம் பண்றான். இருக்கிறீங்களா? புரியுதா புரியலையா? எல்லா பொய்ய சொல்லி சொல்லி எல்லா மதங்கள்லயும், அந்த மதத்துக்கு போன நடக்கல, இந்த மதத்துக்கு போன நடக்கல, இந்த மதத்துல நடந்துச்சு, முடிஞ்சு போச்சு. பணம்பழத்துல உட்காந்து அதாவது காக்கா உட்காந்து பணம்பழம் இந்த கதையா? நீங்க சொல்ற இந்த கிறிஸ்தவர் சொல்ற தீர்க்க தரிசனத்தை உலகத்துல சொல்லலையா? அப்படிப்பட்டவருடைய முடிவு என்ன தெரியுமா? உயிரோடு அவர்கள் எழுப்பப்பட்டு எங்க போவாங்களாம்? எங்க போவாங்களாம்? வேதம் அப்படிதான் சொல்றது. வெளிப்படுத்தும் விசேஷம் 20:20 உயிரோடு நரகத்துக்கு வெளிப்படுத்தும் விசேஷம் 20:19 வாசிங்க. அப்போ 19 இல்லைன்னா கடைசி வசனம் என்னவோ அதை வாசிங்க. இருங்க நான் சொல்றேன். அப்ப நான் வசனங்களை மாத்தி எழுதிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். 19ஆம் அதிகாரம் மன்னிக்கணும், 20ஆம் வசனம் மன்னிக்கணும், 19-20 வாசிங்க. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அது முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் வாங்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலில். ஐயா, கள்ள தீர்க்கதரிசியினுடைய மெயின் ஒர்க்கே அந்தி கிறிஸ்துவுக்கு சப்போர்ட் பண்ணுவது. வரப்போகின்ற வசன எழுப்புதலை தடுப்பதுதான் அந்தி கிறிஸ்துவினுடைய நோக்கம். எந்த எழுப்புதல் வந்தால் தேவ ஜனங்கள் வருகைக்கு ஆயத்தப்படுவார்கள் என்றால் வசன எழுப்புதல், வசன இறையில் கோட்பாட்டு எழுப்புதல், உபதேச எழுப்புதல் வர வேண்டும். அப்படியானால் இந்த உபதேச எழுப்புதல் வரக்கூடாது என்றால் மக்கள் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட அவர்கள் கிறிஸ்தவத்திலே வேறு எதுக்கோ முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படியானால் வெளியே இருக்கிறவங்களுக்கு ஈஸியா, வெளியே இருக்கிறவங்க சொன்னா நாங்க கேட்க மாட்டோம், நாங்க ஏசப்பா சொல்றதா கேட்போம். உள்ள வந்துட்டு உள்ள கிறிஸ்தவனான பிற்பாடு வேதம் சொல்றதை கேட்க மாட்டோம், தீர்க்கதரிசி சொல்றதா கேட்போம். இருக்கிறீங்களா இல்லையா? 2014 இது நடந்துவிடும் என்று ஆண்டவர் சொன்னார். அதுக்கு ஒரு கூட்டம், பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ். 2021 2014 வரைக்கும் பிராஸ்பரிட்டி, 2021 வரைக்கும் உபத்திரவம், அதுக்கப்புறம் எழுப்புதல். 2021 முடிஞ்சு 2026 3ஆம் மாசம் வந்துட்டோம். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுங்களா? கிறிஸ்தவத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் நான் ஏன் கத்துறேன்னு உங்களுக்கு புரியும். தேவ ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படக்கூடாது. ஆயத்தப்பட வேண்டுமானால் என்ன இருக்கணும்? என்ன வெளிப்படணும்? தேவனுடைய வார்த்தையினால் அவர்கள் அலங்கரிக்கப்படணும். அப்படியானால் தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது. வெளிப்பட்டுட்டால் அவர்கள் ஆயத்தமாகி விடுவார்கள். அப்படியானால் வெளிப்படக்கூடாது. யாரால வெளிப்படக்கூடாது? வெளியே இருக்க ஒருத்தர் வசனத்தை வாசிக்காதீங்கன்னு சொன்னா வாசிப்போம். ரட்சிக்கப்படாத ஒருத்தர் சர்ச்சுக்கு போகாதீங்கன்னு சொன்னா போவோம். ரட்சிக்கப்படாத ஒரு குறிப்பு அல்லது கிறிஸ்தவர் அல்லாத ஒருத்தர் கிறிஸ்தவத்துக்கு எதிராக பேசினால் அவன் கிறிஸ்தவத்துக்கு எதிராக பேசுறான்றதை நம்ம கண்டுகொள்வோம். கிறிஸ்தவுக்குள்ள வந்துட்டான். அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டாங்க.
சபைக்குள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இந்த வேதத்தை விட, இந்த வேதத்தின் உபதேசத்தை விட, இந்த வேதத்தின் கருத்துக்களை விட கடவுள் என் கூட இப்ப பேசுறாரு, அதனால நாங்கள் சொல்லுகிறதை கேளு என்று மக்களுடைய கவனத்தை, அவர்களுடைய மூளை அறிவை, சிந்தனா சக்தியை எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய இறையில் கோட்பாட்டை விட்டு பிரித்து ஆண்டவரோடு நாங்கள் இப்ப டைரக்டா பேசுகிறோம் என்கிறதை போல ஒரு பிம்பத்தை கட்டமைத்து எதை நடக்க கூடாது என்று சாத்தான் நினைக்கிறானோ அதற்கு சப்போர்ட் பண்ணுகிற அந்தி கிறிஸ்துவோடு சேர்ந்து இந்த களத்திற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? அவருடைய முடிவு என்னவா? ஐயா, நரகத்துக்கு போக போற ஆளு சாத்தான் கிடையாது. அந்தி கிறிஸ்துவும் அவனோடு கூட அவனுக்கு அசிஸ்டண்டா இருக்கக்கூடிய களத்திற்கு தரிசியம். கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறார், பில்லி கிரகாம் தன்னுடைய 76 ஆண்டு கால ஊழியத்துல ஸ்கிரிப்சர் சேஸ், வேதம் சொல்லுகிறது என்று சொன்னார். 76 ஆண்டு கால ஊழியத்துல அமெரிக்காவை சேர்ந்த டாக்டர் பில்லி கிரகாம் அவர் வேதத்தை பற்றி சொல்லும் பொழுது தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லல, ஸ்கிரிப்சர் சேஸ், வேதம் சொல்லுகிறது. இன்னும் சொல்லணும்னா பைபிள் சேஸ் கூட சொல்லல, ஸ்கிரிப்சர் சேஸ், பிரதிகள் சொல்லுகிறது. நீங்கள் ஆழமாக வேத பாட வகுப்புக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களானால் இந்த வேதாகமம் எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு அசைக்க முடியாது என்பது உங்களுக்கு புரியும். கர்த்தர் நல்லவர். இது புரியாததுனால தான் ஓயாம மைக்க பிடிச்சி கட்டிட்டு பைபிள் அப்படி வெயி, அது மனுஷன் எதுன்றான். இப்படியெல்லாம் இருக்குது காரியங்கள். மூன்றாவது காரியம், முதலாவது யார் எழுப்புவாங்க? கள்ள கிறிஸ்துக்கள். இரண்டாவது கள்ள தீர்க்கதரிசிகள். மூணாவது ரொம்ப டேஞ்சரான ஃபெல்லோஸ், கள்ள போதகர்கள். கள்ள தீர்க்கதரிசிகளை கூட நம்ம ஓரளவுக்கு இப்பெல்லாம் ஜனங்க இனம் கண்டுட்டாங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு கூட இப்பெல்லாம் பெருசா வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா கள்ள தீர்க்கதரிசி வந்துட்டு மாநிலத்துக்கு ஒருத்தர் 2 பேர் 3 பேர் 4 பேர் 10 பேர் அப்படிதான் அதிகமா இருக்கிறான். பிரபலமான கள்ள தீர்க்கதரிசி எல்லாம் மாநிலத்துக்கு ஒரு 5 பேர் 10 பேர் தான். ஆனா கள்ள போதகர் இருக்கிறாங்க பாருங்க, ஐயோ ஐயோ ஐயோ. பத்து வருஷத்துக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவரை இல்லைன்றான். 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் பரிசுத்த ஆவி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லைன்றான். சரிப்பா, அப்ப என்னதான் உன் பிரச்சனை? மாறுபாடானவைகளை போதிப்பார்களாம். அப்போஸ்தலர் 20, 29, 30 வாசித்தீங்கன்னா, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் போன பின்பு, எல்லாம் எடுத்துக்கணும் பைபிள. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29, 30. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே. யாரா அந்த கொடிதான ஓநாய்? உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்படியானால் யார் இந்த ஓநாயி? மாறுபாடானதை போதிக்கிறவர்கள் எல்லாரும், எழுதப்பட்டிருக்கிற காரியத்துக்கு எதிராக பேசுகிறவர்கள் எல்லாரும் ஓநாய்கள் தான். எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு எதிரான சிந்தனையை உருவாக்குகிறவர்கள் எல்லாருமா ஓநாய்கள் தான், கொடிதான ஓநாய்கள். ஒருத்தன் பிரசங்கம் பண்றான். என்ன பிரசங்கம்? பாவத்தின் சம்பளம் மரணம். என்னது? மரணம். டேய், எங்கடா இருக்கிறீங்க நீங்கெல்லாம்? அந்த மரணத்தை இயேசு என்ன பண்ணிட்டாரு? ஜெயிச்சிட்டாரு. அந்த மரணத்தை இயேசு என்ன பண்ணிட்டாரு? ஜெயித்துட்டாரு. அப்படியானா நீ ரட்சிக்கப்பட்டுட்டியானா உனக்கு 2ஆம் மரணத்துல சேதமே கிடையாது. ஆக ரட்சிக்கப்பட்டவனுக்கு மரணமே இல்ல. அதுக்கு கை தட்டு போறது நாள். நம்ம ஒரு பதிவு போட்டோம். எப்ப பாவத்தின் சம்பளம் மரணம்னு எழுதுன பவுல், 2வது மரணத்தினால நீ சேதப்பட மாட்டேன்னு சொன்னது யோவான். இந்த 2 பேர் இப்ப எங்க இருக்கிறாங்க? உங்களுக்கு இது புரிஞ்சாதானே? புரியுதா?
எதனா புரியுதாயம்மா? ஏசப்பா, உலகத்துல ஊர்ல எவ்வளவோ சபை இருக்குது ஆண்டவரே, தெரியாம எங்க கிறகம் இந்த ஆள்கிட்ட வந்து மாட்டிக்கணுமே. அதுவும் கூட்டமா போறாங்கன்னு நினைச்சு வந்துட்டோம். ஏசு நல்லவர். பாவத்தின் சம்பளம் மரணம்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிற மரணம் எது? இயேசு மாம்ச மரணத்தை ஜெயித்தாரா, ஆவிக்குரிய மரணத்தை ஜெயித்தாரா? இயேசு சிலுவையில ஜெயிச்சது மாம்ச மரணமா, ஆவிக்குரிய மரணமா? சரி, மரணத்தின் திருத்துவம் என்ன? இந்த ரோலுக்கிறவங்க சொல்லுங்க, மரணத்தின் திருத்துவம் என்ன? 8 மணி ശരീരം വരണം, സാമ്പാർ തരണം, ശരീരം വരണം, സാമ്പാർ വരണം. ஆவிக்குரிய மரணம் என்றால் என்ன? ஐயா, இந்த கனியை நீ புசிக்க நாளில் சாத்தானே செத்தானா? அப்ப ஆண்டவர் சாகவே சாவாயின்னு சொன்னது பொய்யா? எதுல செத்தா எதுல சாவல? போன வாரம் கூட சொன்ன நினைக்கிறேன். எதுல செத்தா எதுல சாவல? அப்படியானால் சாவு என்று வேதம் இங்க பாவத்தின் சம்பளம் மரணம் என்றால் முதல்ல பாவம்னா என்ன அதை சொல்லுங்க. பாவம்னா என்ன? டிவி பாக்குறதா, கொடால சண்டை போடுறதா, மருமவுல மாமியார முடி பிடிச்சுன்னு உருள்றதா பாவம்? அதெல்லாம் அக்கிரமம். பாவம் எது? இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்றும் ஆண்டவர் என்றும் இரட்சகர் என்றும் ஏற்றுக்கொள்ளாது இருக்கிறது தான் பாவம். அப்படியானால் இந்த பாவத்தின் சம்பளம் தான் மரணம். என்ன மரணம்? முதலாவது ஆவிக்குரிய மரணம். அதுல தொடர்ந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட பூமியின் வாழ்க்கையை பயன்படுத்தி, நாட்களை பயன்படுத்தி, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருக்கிற அவன் தேவனுடைய கிருபையை பயன்படுத்தி, கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் தேவன் சிலுவையில இயேசுவை கொண்டு ஏற்படுத்தினவைகளை விசுவாசித்து அவன் மனம் திரும்பாமல் போனால் அந்த அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருக்கிற அவனுடைய ஆவி இரண்டாவது மரணத்துக்கு போய் சேர்ந்துரும். அதுதான் முடிவில்லாத நித்திய நரகம். ஆவிக்குரிய மரணம் தேவனை விட்டு பிரிந்திருப்பது, பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணத்தை, ஆவிக்குரிய இந்த மரணத்தை இயேசு சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? ஜெயிச்சிட்டாரு. மாம்ச மரணத்தை ஜெயிப்பதற்கு தான் வரப்போறாரு. மரணமே உன் கூறு எங்க? எப்ப நடக்க போகுது? இது ரகசிய வருகையில நடக்க போகிறது. ரகசிய வருகைக்கு அப்புறம் சபைக்கு உட்பட்ட யாருக்கும் மரணமே கிடையாது. புரிஞ்சவங்க இத சொல்லி இருந்தா அவன் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி அதுக்கு ஒரு கூட்டம் கையை தட்டி, ஒருத்தன் மரணமே கிடையாது கிறிஸ்தவத்துக்குன்றான், ஒருத்தன் வியாதியே வராது கிறிஸ்தவத்துக்குன்றான். விதவிதமா ஐயா, ரகரகமா இருக்கிறாயா. நூதனமான உபதேசக்காரர்கள், நூதனமானதை பற்றி பிரசங்கிக்கிறவர்கள், வேதம் சொல்லுகிறதை வேதம் சொல்லவில்லை என்பதை போல பேசுகிறவர்கள். இது போல மாறுபாடான செய்திகள் உலகம் முழுவதும் என்ன பண்ணிருக்குது? பரவி இருக்கிறது. செவன்த் டே காரனுக்கும் ஆவிக்குரியவனுக்கும் வித்தியாசம் இல்லை. ஏசுன்னு சொல்லிட்டா போதும். யாரா இருந்தா என்ன, இயேசு பேர் தானே சொல்றாங்க. யாரா இருந்தா என்ன, அவங்க கிறிஸ்தவங்க தானே. அப்படி ஒத்துக்கிறீங்களா? அல்லது வேதாகம கோட்பாட்டின்படி ஒருவன் உங்க வீட்டுக்குள்ள உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்ற முடிவில் இருக்கிறீங்களா? அம்மா, நான் பேசுறது புரியுதா? அவன் அமாவாசை ஜெபம் வச்சாலும் போவேன், பௌர்ணமி வச்சாலும் போவேன், அவன் என்ன பேசினாலும் நம்புவேன். அப்புறமா திடீர்னு செவ்வாய்க்கிழமை வந்துட்டு பெந்தேகோஸ்தக்காரன் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாலும் ஒத்துக்குவேன். புதன்கிழமை ஜெகோ விட்னஸ்காரன் வந்து ஜெபம் பண்ணாலும் ஒத்துக்குவேன். வியாழக்கிழமை சிஎஸ்ஐ காரன் வந்தாலும் ஒத்துக்குவேன். யார் வந்தாலும் நான் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன், எல்லாம் கிறிஸ்டின் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இன்னும் குழந்தைன்னு அர்த்தம். பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடினால் நீதி வசனத்திலே பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பகுத்தறித்தக்க பயிற்சினால் முயற்சி செய்யும் நானோந்தரங்களுடைய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும். மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். பவுல் அப்போஸ்தலருடைய நாட்களிலேயே நிக்கோலா என்கிற ஒரு மதஸ்தருடைய கொள்கை, நிக்கோலா என்பவன் எழும்பி ஒரு புதிய மதத்தை உருவாக்கி, புதிய கோட்பாட்டை உருவாக்கி, வெளிப்படுத்தும் விசேஷத்துல ஆண்டவரே சொல்றார், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கொள்கையை நீயும் வெறுக்கிறாய், அது உன்னிடத்துல உண்டு. பவுலுடைய நாட்கள் மாத்திரமல்ல, இமேனேயும் அலெக்சாண்டர் என்று பவுலுடைய எண்ணெய் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றார்களாம் உபதேசத்தின் அடிப்படையில.
சபையே, மாறுபாடானவைகள் என்ன என்பதை நீங்கள் சரியான உபதேசத்திலே நீங்கள் வளர்க்கப்படாவிட்டால், சரியான உபதேசம் என்னதென்பதை, உங்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கை என்னதென்பதை குறித்து ஒரு நிச்சயம் உங்களுக்கு இல்லாவிட்டால், காட்டில் ஆடுகிற நாணலை போல மாறிவிடுவீர்கள். வேத பாட வகுப்புக்கு வாங்கல் என்று சொன்னால் அநேகர் அதை ஒரு துளி கூட மதிக்கிறது கிடையாது. சர்ச்சுக்கு வந்து போயிட்டா நீங்க பரலோகம் வந்துருவீங்கன்றத பக்கத்துல எழுதிங்க. 99.99% அது பொய்ன்னு எழுதிங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கள்ள போதர்கள் இருப்பார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுமா. சினிமாவில காமெடி பண்ற அளவுக்கு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஊழியத்தை வச்சிருக்கிறாங்க. பார்த்திருக்கிறீங்களா? அது என்னது? கேசட். எங்க இருந்து வந்துச்சு அந்த கேசட்? ஐயா, அந்த மக்கள் நம்புறாங்களா இல்லையா? கிட்னி எவ்வளவு பெருசியா? எனக்கு தெரியல. சயின்ஸ் நர்ஸுங்களா இருக்கிறீங்க, கிட்னி எவ்வளவு பெருசு? அதை நாங்க படிக்கலப்பா. ஏமா, கிட்னி எவ்வளவு பெருசு? இவ்வளவு பெருசு இருக்குமா? இவ்வளவு இருக்குமா? இவ்வளவு தானே இருக்கும். இவ்வளவு பெரிய கல் இருந்துச்சு கிட்னில இருந்து. அந்த அம்மா சொல்லுது இவ்வளவு பெரிய கல் இருந்துச்சு அப்படின்ட்டு. சரி, அவர் கேசட்டை கொடுத்து அந்த புக்கை கொடுத்த உடனே அந்த கல்லு கரைஞ்சிச்சுன்னு சொல்லுது. எந்த சிஎம்சில போய் ரிப்போர்ட் எடுத்து வந்துச்சு? ஐயா, கிறிஸ்தவர்களுடைய ஊழியத்தை கொச்சைப்படுத்தி சினிமா படத்துல காமெடியில வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு கிறிஸ்தவம் இருக்குது. வா வா, சுடுகாட்டுல போயிட்டு பேய வா வா நீங்க எடுக்கிறதுக்கு என்ன சொல்றேன்? நசரேயனாகிய வான்னு பேய சொல்லணுமா, போன்னு சொல்லணுமா? பேய வான்னு கூப்பிடுறது சரியா, போ இயேசு நாமத்துல சொல்றது சரியா? சரி, இப்ப வந்து என்ன பண்ண போகுது? அது வந்து இப்ப ஆடி இவரை கொஞ்சம் பெருமைப்படுத்தி அப்புறம் அது ஓட போகிறது. வா, பிசாசை ஏன் வான்னு கூப்பிடுற? அப்பாலே போ சாத்தானே சொன்னாரா, கெட்ட வா சாத்தானே சொன்னாரா? நீ யாருன்னு சொல்லு. பேட்டி எடுக்கிறது பிசாச கூட. எங்கிருந்து வந்திருக்கிற? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த? 9 வருஷத்துக்கு முன்னாடி வந்தா. இந்த சாமியாருங்க ஆடுவாங்க பாத்துக்கிறீங்களா? தொயாரா ஒரு கேள்வி எங்க ஊர்ல, தொயாரா கேள்வின்னு பேய ஓட்டுறதுக்குன்னே அந்த பொம்பளை வச்சிருந்தாங்க போல ஊர்ல. வேப்பலை வச்சுன்னு ஒரு கொம்பு எத்துன்னு கொஞ்சம் திருநீர் அந்த விபூதி எத்துன்னு வரும். அந்த இதுல மஞ்சள் கலர் இந்த சாம்பல்ல வருவாங்களா, அதுன்னு விபூதி தான் இல்லையா? போட்டு சறுக்குன்னு போடும். அதுல மசிரையா கொம்புல போடும். அப்புறம் அந்த கண்ணுல ஊதும். எதுக்கு இந்த ரோதனை? எங்கிருந்து வந்தடா? நான் அவன்டா. எதுக்கு வந்த? 1 மணிக்கு சுடுகாட்டு வழியா நடந்தாண்டா. அவன் ஆசையா இருந்துச்சுடா, புடிச்சிட்டுண்டா. பாலகனை ஏன் பிடிச்ச? போறியா இல்லையா? கொஞ்ச நேரம் ஊங்கணும், மறுபடியும் போடு, அப்புறம் ஊங்கணும். வழிவிடு. போகும்போது யாரும் குறுக்கால இருக்க கூடாது. ஏன்னா பேய்க்கு வந்துட்டு பாவம் டிராபிக் இருந்தா அது வந்து மத்த இடத்துக்கு போயிடுமா. இல்ல, யோசித்து பாருங்க. இதே சிஸ்டம் இப்ப இங்க வந்துருச்சா இல்லையா? பயங்கரமான பிசாசு பிரதர். இந்த ஜாதி பிசாசு பயங்கரமான பிசாசு. ஜாதி பிசாசு தான் பயங்கரம். பிசாசுக்கு எதிரா ஜாதி. ஐயா, கிறிஸ்தவம் ரொம்ப மோசமா போயிடுச்சியா. பேய்கள் ஓடுது, நோய்கள் ஆடுது. பேய்கள் ஆடுது, நோய்கள் ஓடுது. இதே பிரசங்கமாய் போச்சு. தாத்தான் பார்த்தான், எப்பா நான் செய்ய வேண்டிய வேலைய நல்லா செஞ்சீங்க, நீங்க கண்டினியூ கீப் இட் அப்பா. என்னவோ ஒண்ணு அப்பு. சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிற காரியங்களை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். குருத்தோலை பிடிப்பாங்களாம். என்ன பாட்டுச்சே? ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஏன்னா நாங்க இருந்த சபையில பாடுனது இதெல்லாம். அன்னைக்கு பூரா சுத்தி வர்றது. சரி, அத வீட்டுல சொறி வைப்பாங்களாம். சரி, அடுத்த வருஷம் சாம்பல் புதன் வரும்போது அதை எரிச்சு தலையில பட்டயத்தை போட்டுக்குவாங்களாம். ஓடமெல்லாம் பூசிக்குவாங்களாம். பண்றாங்களா இல்லையா? எரிச்சு சாம்பலாக்கி சாம்பல் புதனை கொண்டாடுறாங்களா இல்லையா?
விக்கிரகமா தெரியலையா இது? நான் பேசுறது விளங்குதாங்க? எழுதப்பட்ட வார்த்தை அர்த்தத்துக்குள்ளதான் விசுவாசம் கட்டப்படணும். ஐயா, பெரிய வல்லமை பெற்றவர் ஏயா போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாரு? நீதான் வல்லமை பெற்ற ஆளாச்சே. நான் ஜெபம் பண்றோம், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி உங்களுக்கு நன்மை செய்வார். முடிஞ்சு போச்சு. விசேஷமானவர்களாக தங்களை ப்ரொக்ளைம் பண்றது, தங்களை டிக்ளேர் பண்றது, சத்திய மார்க் எப்படியாவது பிரபலம் ஆயிடணும். சினிமா பாட்டை பாடு சபையில. இப்ப நம்ம அடுத்த 2வது வாரத்துல பிரபலம் ஆகலாம். என்ன பாட்டு? ஏதாவது ஒரு பாட்டு, சினிமா பாட்டு போடு. ஜனங்க அதுக்கு கருத்து மிக்க சில பழைய சில புதிய கருத்து மிக்க ஒரு சில பாடல்களை உதாரணத்துக்கு எடுத்து காட்டலாம். ஒரு முறை ஒரு கருத்தரங்குல ஒரு வாலிபர் கூடுகையில ஒரு பாடல் ஒன்று நினைவு கூறப்பட்டது. சினிமா பாட்டு அது. வழி பிள்ளைகள்லாம், வழி பையன் பொண்ணுங்கள்லாம் இப்ப நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கடான்னா, சில விஷயங்களை நினைச்சிட்டு அடிக்ட் ஆயிடுறாங்க இல்லையா? ஐயோ என்னால் அதை மறக்க முடியலையே, இதை விட முடியலையே அப்படின்னு. அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, நினைக்க தெரிந்த மனமே உனக்கு. எவ்வளவு அற்புதமான வரிகள் இல்லை? நினைச்சிட்டு நான் அதுல விழுந்துட்டேன், நினைச்சிட்டு நான் அதுல மாட்டிக்கினேன், என்ன பண்றது? மறக்கவும் தெரியணும். தோத்திரம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் சபைக்குள்ள நடக்கிற அடையாளங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லை. அப்பனா இது வரைக்கும் என்ன உபதேசத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க? ஐயா, இது வரைக்கும் என்ன உபதேசத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க? ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருந்த அந்த சகோதரன், ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருந்த அந்த சகோதரி, தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசத்தின் மேல் கட்டப்பட்டு கொண்டிருந்த அந்த சகோதரி, கிறிஸ்துவை தலைமையாக கொண்டு, கிறிஸ்துவை மூளைக்கல்லாக கொண்டு, அப்போஸ்தலனாகிய அப்போஸ்தலர்கள் மூலம், தீர்க்கதரிசிகள் மூலமா வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையின் மூலமாக கட்டப்பட்டு கொண்டிருந்த அந்த சபை என்ன பண்ணுதான்? ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திணை உள்ளவர்களாகி ஆவிக்குரிய மந்தம் உள்ளவர்களாக மாறி, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பரலோகத்தையும் தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் ஓரங்கட்டும் விதமாக, அசட்டை பண்ணும் விதமாக, அவைகள் முக்கியமில்லை என்று எண்ணுகிற தோற்றங்களை உருவாக்கக்கூடிய எந்த ஒன்றையும் நம்முடைய வாழ்க்கையில், அது பிள்ளையா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அது சொந்த பொண்ணா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அது உயிராகவே இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தேவனையும் பரலோகத்தையும் இறையியல் கோட்பாட்டையும் ஓரங்கட்டுகிற காரியங்களை செய்யக்கூடிய எண்ணங்களை, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். இன்னைக்கு இந்த உலகத்துல தங்கள் கருத்தை, தங்கள் கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், பொல்லாத கருத்தையும் கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலே வைராக்கியமாக உனக்கு எனக்கு உறவு இல்லைன்னு சொல்றாங்களா இல்லையா? அப்படியானால் தெய்வீக கோட்பாடுகளை விட்டு, தெய்வீக கருத்துக்களை விட்டு, தெய்வீக சத்தியங்களை விட்டு வழி போகிற இருதயம் உள்ள ஜனங்களை கண்டு நான் வேதனைப்படுகிறேன். ஐயா, நீ சீட்டை கட்டி நீ பெறும்பொழுது அந்த சீட்டு காசு உனக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவ? 10 வருஷமா ஒரு சீட்டு கட்டிட்டு இருந்த, 5 வருஷமா ஒரு சீட்டு கட்டிட்டு இருந்தீங்க, 10 லட்சம் ரூபாய் சீட்டு 5 வருஷமா கட்டிங்கிறீங்க. கடைசி சீட்டு நீங்க தான் எடுக்க போறீங்க. கடைசி சீட்டு எடுக்கும் பொழுது சீட்டு கட்டிட்டு இருந்தவன் செத்து போட்டான். யாரு கட்டினாங்கன்னு தெரியாது, காசு எனக்கு கிடையாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஜாலியா இருக்குமா? இவ்வளோ காலம் சத்தியத்துல கடந்து வந்துட்டு, எத்தனையோ வருஷங்கள், எத்தனையோ தியாகங்களை இந்த சத்தியத்துக்காக செய்து விட்டு, எத்தனையோ வாலிபத்தின் காலங்களில் எல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்ந்துட்டு, அவர் வரப்போகும்போது அல்லது நீ மண்டே போடும்போது இந்த கடைசி காலத்துல வழி போறியே, உனக்கு வேதனையா இல்லையா? உன்னுடைய இளம் காலங்களிலே நீ இந்த உலகத்தோடு ஒத்து போய் வாழ வேண்டிய காலங்களில் எல்லாம் வைராக்கியமாக எழும்பி ஆண்டவருக்காக வாழ்ந்து விட்டு,
நீ கடைசி காலத்திலே வந்து நீ இந்த ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்ட முடியாவிட்டால் அது உனக்கு வருத்தத்தை தரலையா? செவிக்கு இன்பமாய் போதர்களை சேர்த்துக்கொண்டு செவிக்கு இன்பமா போதர்களை சேர்த்துக்கொண்டு எதை விட்டு விலகுவாங்களாம்? எதை விட்டு விலகுவாங்களாம்? அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினை உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வருமா? கட்டுக்கதைகள், வெறும் கட்டுக்கதை. 2026 ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், சபையே அமெரிக்கா தேசத்திற்கும் ஈரானுக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் என்னோடு கூட சொல்லுகிறார். அமெரிக்கா தேசத்துக்கும் ஈரானுக்கும் சண்டை நடக்கிறது கர்த்தர் உனக்கு சொல்லிதான் தெரியணும். ஏண்டா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஜப்பானிலே பூமி அதிர்ச்சி உண்டாக போகிறது. எந்த வருஷம் ஜப்பான்ல பூமி அதிர்ச்சி உண்டாகல? வெப்பத்தின் தாக்கம் இந்த தமிழ்நாட்டில் இந்த வருஷம் அதிகமா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த வருஷம் வெப்பத்தின் தாக்கம் அதிகமா இல்லை? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? வாலி பிள்ளைங்களுக்கு புரியுதா? ஏன்னா புரியுதா இல்லைன்னா அடுத்த வாரம் கொஞ்சம் நல்லா பேசுறேன், அடுத்த வாரம் ஆறுதலா பேசுறேன், ஆசீர்வாதமா பேசுறேன். இந்த வாரம் ஆயத்தத்துக்காக பேசுவோம், அடுத்த வாரம் ஆசீர்வாதத்துக்காக பேசுவோம். ஒத்துக்கிறவங்க மட்டும் அல்லையா சொல்லுங்க. இந்த வாரம் ஆயத்த வாரம், அடுத்த வாரம் ஆசீர்வாத வாரம். இன்னைக்கு நீங்க ப்ரிப்பேரு, நாளைக்கு நீங்க பிளஸடு. எதுனா வருதா? டுடே ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், டுமாரோ பிளஸட், பிளஸட் யுவர் செல்ஃப். இன்னைக்கு நீங்க உங்களை சுயமா ஆயத்தப்படுத்தினீங்கன்னா நாளைக்கு கர்த்தர் உங்களை சுயமா ஆசீர்வதிப்பார். இப்ப சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலியா. அடுத்த வாரத்துக்கு ஆசீர்வாதத்துக்கான அல்லேலியாவை இந்த வாரமே சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதம் மட்டும்தான் அப்படியே என் வெள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, மூஞ்செல்லாம் வழியுது அப்படியே சந்தோஷத்தால. சரி, நான் முடிக்கலாம். நீயோ என்ன பண்ணு? நீயோ இந்த இறையல் கோட்பாட்டை பிரசங்கிப்பதினால் எனக்கு லாபம் நினைக்கிறீங்களா, நஷ்டம் நினைக்கிறீங்களா? லாபம் கிடையாது ஐயா. 200 250 நிக்குது சபை. மொத்தமா சேர்த்தாலே 250 தான் வருது. 30 ஆண்டுகள், ஏறக்குறைய 28 ஆண்டுகள் ஊழியத்துல 250 முக்கியம் நடக்கிறோம். ஒண்ணும் கிடையாது. 4 மாசம் அமாவாசை ஜபம் வச்சு பாருங்க, இந்த சபை நிரம்பி வழியும். நம்ம சபையில ஒரு 500 பேர் உட்கார முடியுமா? முடியாதா? இப்ப இந்த சபையில சேரெல்லாம் எடுத்துட்டு கீழே 500 பேர் உட்கார முடியுமா? முடியாதாங்க. ஆனா வெறும் 150 200 250 மொத்தமே சேர்ந்தாவே 250 280 தான் நின்று கிடக்குறோம். ஏன்? டச் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தர் உன்னோடு கூட இந்த வாரத்துல பேச விரும்புகிறார். சொன்னா எத்தனை பேர் அடுத்த வாரம் நிறைய பேர் கூட்டு வரீங்களா, கூட்டு வர மாட்டீங்களா? எப்பா, பல மலைகளுக்கு போறதெல்லாம் இங்க, பல புறங்களுக்கு போறதெல்லாம் தேவ வியாபாரத்துக்கு வந்துடும். அது செய்ய தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? தலைமையில கைய வச்சு பின்னாடி தள்ளி விட தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? பொய்யாக தீர்க்க தரிசனம் சொல்ல தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அமாவாசை வச்சு வாதை உந்தன் வாதை 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 சொல்ல தெரியாது நினைக்கிறீங்களா? ஏன் அதை சொல்றது இல்ல? அதை நான் சொன்னா கவனமெல்லாம் யாரு மேல வரும்? சர்ச்சு முடிஞ்சுடும். விசுவாசி யாராவது வந்து கல்யாண நாள்னா ஜெபம் பண்ணிக்கோ, பர்த்டேனா ஜெபம் பண்ணிக்கோ. சும்மா வந்து ஏதோ ஒரு மாறிக்குது பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கு போலாம், அந்த மாறிக்கிறன்றதெல்லாம் மாத்திக்கோ. மாறிக்குது மாறிடு, மாறிக்குதுன்னா மாறிடு. எதுக்கு மாறாம இருக்கிற? வரிசை வாரம் நானும் ஒரு சில சபையை பாக்குறேன். வாரம் வரிசையில் நிக்குதுங்க. வாரம் என்னையா ஆண்டவர் பேசுவாரு. இயேசு நல்லவர். தங்கள் செவிக்கு இனிமையான போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவி விலைக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும்
மனத்தெளிவுள்ளவனாயிரு. ஊழியக்காரன் மட்டும் மனத்தெளிவுள்ளவனா இருந்தா போதாது, சபை மனத்தெளிவுள்ளதா இருக்கணும். தீங்கு அனுபவி, இது நிமித்தம் தீங்கு அனுபவி, சத்தியத்தை நிமித்த சத்துருவாக மாறு. சத்தியத்தை நிமித்த சில குடும்பங்கள் இன்றைக்கு சத்துருவாக பார்க்கிறது, பரவாயில்லை. நல்ல சிநேகித்தவர்கள், நல்ல பேசினவர்கள் காரணமே இல்லாமல் இன்றைக்கு பேசுவதை நிறுத்துகிறார்கள், எதிர்க்கிறார்கள். ஏன் தெரியல, புரியல, பரவாயில்லை. சத்தியத்தினாலே சத்துருவாவதை பெருமையாய் கருதுகிறேன். இந்த வேதாகம கோட்பாடுகளால் தான் பாஸ்டர் நீங்க இந்த காரியங்களை குறிச்சு பேசுறது தான் எங்களுக்கு பிடிக்கல, பரவாயில்லை. பரலோக ராஜ்யத்துக்கு போவது, பரலோக ராஜ்யத்துல கொண்டு போய் உங்களை சேர்ப்பதை தவிர ஒரு சிறந்த ஊழியக்காரன்ற பேர் வேறு எங்கேயும் நான் எடுக்க விரும்பல. ஆகவே அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சபைக்குள்ள என்னெல்லாம் நடக்குது? கள்ள கிறிஸ்துக்கள் இன்றைக்கு பெருகிவிட்டார்கள் உலகளாவிய சபையில. கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகிவிட்டார்கள் உலகளாவிய சபையில. கள்ள போதகர்கள், சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிற அளவுக்கு காரியங்களை போதிக்கிறவர்கள், தவறான கருத்துக்களால், போதனைகளால் கிறிஸ்தவத்தை பின்னுக்கு தள்ளுகிறவர்கள். காமெடியில போடுறான், இவன் எனக்கும் எந்த ஏசுனார் தோன்றி சொல்ற மாதிரி அவன் போடுறான் காமெடியில. இவன் இப்படி எல்லாம் பண்ணிங்கிறானே, இவன் பண்றதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஒரு சில போதகர்கள் பேசுறத பண்றத பின்னாடி வந்து இயேசு கிறிஸ்து வந்து இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு காமெடி பண்ற மாதிரி போடுறான். பாத்துக்கிறீங்களா அந்த மாதிரி காரியத்தை எல்லாம்? அன்புக்குரியவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட போதனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? நீங்க எப்படிப்பட்ட போதகர்களால் நீங்கள் நடத்தப்பட விரும்புறீங்க? எப்படிப்பட்ட போதகர்கள் உங்கள் வீடுகளுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? எப்படிப்பட்ட போதகர்களோட நீங்க ஐக்கியமா இருக்கிறீங்க? ஏதோ ஒரு வெள்ளை துணியை போட்டு மீசையை வச்சிட்டு கையில பைபிள் எடுத்துட்டா பாஸ் ஆயிடுவாரா? அல்லது இங்கிலீஷ் டங்கிலீஷும் தமிழாலமும் மலையாளமும் பேசி அப்படியே வந்துட்டு அப்படி பேசிட்டாருன்னா அவர் அறிவுள்ளவரா, அறிவுபூர்வமானவரா மாறிடுவாரா? எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு எதிரான எண்ணங்களை உடைய யாரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவர்களோடு பேசக்கூடாதுன்னு சொல்லல, அவர்களை பேசுங்க, அவர்களை விவாதத்துக்கு கூப்பிடுங்க, அவர்களோடு கூட விவாதம் பண்ணுங்க. உங்களுக்கு விவரிச்சு சொல்ல தெரியலடான்னு சொன்னா என்னை கூப்பிடுங்க. கடைசி காலங்களில இப்படிப்பட்ட காரியங்கள் அடுத்த வாரத்துக்கு நாம் இதை தியானிக்க போகிறோம். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரத்துல வேறு விதமாக பேசி சபை வேத பாட வகுப்புல மீறி இருக்கக்கூடிய காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். 7 காரியங்கள் இருக்குது. விசுவாச துரோகம் நடக்கும், அதாவது பின்வாங்கி போவது, சபை விட்டு மறுதளித்து போவது, சபை கூடி வருதலை விட்டு விடுவது, விசுவாச துரோகத்தில் நடக்கிற விஷயங்கள். பொய்யான அற்புதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, 5வது பாயிண்ட். சத்தியத்தின் மேலே சத்தியத்தை அங்கீகரியாமல் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கூடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்புவாராம். 6வது பாயிண்ட், ஆதியில் இருந்த அன்பு என்ன பண்ணிடுமா? தனிஞ்சு போயிடுமா. எபேசியர் புஸ்தகத்துல 3 வெளிப்படுத்தும் விசேஷம் 2வது அதிகாரம் 4 நிறைய வசனங்கள் இருக்குது. 7வது பாயிண்ட், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான சிந்தனைகள். ஜீவனுள்ள, நான் என்ன சொல்றேன், எப்பா உன் குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தர் ஊழியம் தொடங்குறான், சந்தோஷம். தொடங்குறவன் வேதாகம இறையல் கோட்பாட்டுக்கு எதிரான கருத்துடையவரா இருக்கணும். இவ்வளவு காலமா நீ என்ன கேட்டுட்டு இருக்கிற? ஐயா நம்ம சபையா நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கிறோம்? வேதத்துக்கு எதிரான ஒரு காரியத்தை உன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் ஃபாலோ பண்றாங்க. நீங்க என்ன பண்ணணும்? இங்க யாரா வேணா இருக்கட்டுங்க, பேரனா இருக்கட்டும், சித்தப்பா பையனா இருக்கட்டும், பெரியப்பா பையனா இருக்கட்டும், உங்க சொந்த பிள்ளையா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் ஊழியத்தை தொடங்குறாங்க. ஐயா அவர்கள் என்னுடைய சித்தப்பா பையனா இருப்பதனால், என்னுடைய மாமாவா இருப்பதனால், என்னுடைய சொந்த மகனா இருப்பதனால் நான் அந்த சபைக்கு போறேன், தாராளமா போங்க. ஆனா போறவர், அந்த தொடங்குறவர் எதை தொடங்குறாரு? பௌர்ணமி ஜபம்ன்றாரு, அமாவாசை ஜபம்ன்றாரு. நீ பௌர்ணமி ஜபத்தையும் அமாவாசை ஜபத்தையும் ஆதரிக்கிறியா, எதிர்க்கிற நபர். அப்படியானால் பேரன் தொடங்கிட்டான்னு சொல்லி அமாவாசை ஜபத்தை நீ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாமா? எங்க பேரையா நான் ஆதரவு தெரிவிக்காம யார் தெரிவிக்கிறது? பேரனுக்கு ஆதரவு தெரிவிச்சு நரகம் போறியா?
பேரனுக்கு நீ செய்யறது தப்புடான்னு சொல்லிட்டு ஒன்னு அவனை திருத்திட்டு அவன் திருந்தலடா நீ திருந்தி பரவ வரப்படியா? இங்க பிரச்சனை பேரனா பீட்டர் ராஜான்றது இல்ல, சத்தியமா சத்தியம் இல்லையான்றதுதான் பிரச்சனை. இங்க நானா நீங்களான்றதுல பிரச்சனை, இங்க அவர்களா நாமளா அப்படின்றது பிரச்சனை இல்ல. வேதமா வேதம் இல்லையா என்றதுதான் பிரச்சனை. கடைசி காலம் கள்ள கிறிஸ்துக்கள் சபையில பெருகிட்டாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகிட்டாங்க, கள்ள போதகர்கள் பெருகிட்டாங்க. எங்க பார்த்தாலும் கள்ள போதனை தான். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். கடந்த நாள்ல ஒருத்தர் எனக்கு ஒரு வீடியோ அமைச்சிருந்தாரு. நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அப்புறம் சொல்றாரா, ஒரு வீடியோ அமைச்சிருந்தாரு. அந்த வீடியோல இறையில் அறிவில்லாதவர்கள் கேட்டா ஆடாடாடாடாடாடா என்ன செய்திடா அப்படின்னுவாங்க. பிதாவின் நாம நெற்றிலே தரிப்பது சபைக்கு உட்பட்ட செய்தியா, யூத சபைக்கு உட்பட்ட செய்தியா? யாராவது பக்கத்துல பிதாவின் நாமம் தரித்தவர்களா கிறிஸ்தவர்கள், அல்லது பிதாவின் நாமம் தரித்தவர்கள் யார்? சபையானது பிதாவின் நாமம் தரித்திருக்கிறதா, இயேசுவின் நாமம் தரித்திருக்கிறதா? கிறிஸ்துவின் நாமம். எந்த நாமம் தரித்தா எங்களுக்குண்ணா அப்படின்றீங்களா? எந்த நாமம் தரித்தா எங்களுக்குண்ணா? ஒண்ணு இயேசு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும், இல்லைன்னா வருகையில ரொம்ப 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 கம்மி பேர் தான் போகும். எப்படியாவது நான் வந்து சேர்ந்துடணும் வருகையிலன்றவங்க மட்டும் கையை தூங்க பார்க்கலாம். ஐயா, யார் என்ன மதிக்கிறாங்களோ மதிக்கலையோ, சோறு துண்டுறனோ இல்லையோ, ட்ரெஸ் இருக்குதோ இல்லையோ, வீடு இருக்குதோ இல்லையோ, படிக்கிறனோ இல்லையோ, மார்க் எடுக்கணும் இல்லையோ, மாடு மேய்க்கிறனோ, நான் மாளிகையில வாழறணும், ஜனாதிபதியா இருக்கிறனோ இல்லைன்னா காரை ஓட்டுறணும், நான் வந்து பிச்சை எடுக்கிறனோ அல்லது நான் பெருமையா வாழறணும், என்ன வேணா நான் இருந்துட்டு போறேன், என்ன வேணா எனக்கு வந்துட்டு போட்டோம், எதுனா வராம போட்டோம், எதுனா கிடைக்கட்டும், எதுனா கிடைக்காம போட்டோம், யாருன்னா என்ன மதிக்கட்டும் மதிக்காம போட்டோம், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கேவலத்திலேயே கடைசி கேவலமான இருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வருகையில் வந்துடணும். என் கூட சேர்ந்து ஒத்துக்கிறவங்க மட்டும் இல்லையா சொல்லு. நீங்க கோடீஸ்வரனா இருங்க, குபேந்திரனா இருங்க, நீங்க ஜான்சி ராணியா இருங்க, விக்டோரியா பாயா இருங்க, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. இல்ல நீங்க போய் எங்கேயாவது எங்கடா இருக்கிற பாஸ்ட் எங்க இருக்கிறாரு, ஏய் திங்கக்கிழமை பாஸ்ட் போயிட்டு அங்க பாரு சந்தையில உட்காந்து பிச்சை எடுத்துக்கிறாரு, பிரச்சனை இல்லைன்றா. வருகையை மிஸ் பண்ணக்கூடாது. புரிஞ்சவங்க மட்டும். நீ எந்த ஸ்தானத்துல இருந்தா நீ வருகையை மிஸ் பண்ண மாட்டியோ அந்த ஸ்தானத்துக்கு வந்துரு. நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு புரியுதுங்களா? இதை விட்டுட்டு புத்திசாலித்தனம் என்பது வேற ஒன்று கிடையவே கிடையாது. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். கேளு, பிதாவின் நாமம் யூதர்களுக்கு தனியா தரிக்க முடியும், ஏன் சபைக்கு எப்படியா பிதாவின் நாமம் தரிப்பீங்க? சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய 144,000 பேரு சபையாரா சபைக்கு வெளியே இருக்கிறவங்களா? அவங்க எதுவும் தெரியாது. ஆனா எவ்வளவு ஜனங்க தெரியுமா? 2000 பேர் போய் உட்கார்ந்துக்கணும். எப்பா வெளிப்படுத்தின விசேஷம் 14 வரக்கூடிய 144,000 பேர் எப்படியா சபைக்கு உட்பட்டவனா இருக்க முடியும்? சபை 3ஆம் அதிகாரத்தின் முடிவில் எடுத்துக்கொள்ளப்படுது. ஓஹோ, ஒருவேளை கைவிடப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கைவிடப்பட்ட 144,000 பேர்ல இருக்கிறத விட எடுத்துக்கொள்ளப்படுகிற லட்சோப மக்களை நான் ஒருத்தனா இருக்க விரும்புறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கைவிடப்பட்டு பின்னாடி வரக்கூடிய, அதாவது 10ஆம் கிளாஸ் படிக்கிறதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறத விட IASல நான் 5வது ரேங்க் எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்ற நான் என்ன சொல்றீங்க? 7ஆம் கிளாஸ் நான் பாஸ்னே 10ஆம் கிளாஸ் நீ பெயிலன்ற மாதிரி இருக்கு. போட்ட பிரச்சனையே இல்லை ஐயா. IASல 5வது இடத்துல வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. 10ஆவதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் வரவன் பெரிய ஆளா, IASல 5வது ரேங்க் வரவன் பெரிய ஆளா? யாரு பெரிய ஆளா இருக்க முடியும்? ஏஞ்சல யார் பெரிய ஆளா இருப்பாங்க? ஏமா யாரா இருந்தா என்னையா, எங்களுக்கு 10 மணி ஆச்சு குடியா. ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். எல்லாரும் எழுந்து நிற்கலாம், எல்லாரும் எழுந்து நிற்கலாம். சபையில நடக்கக்கூடிய 7 அடையாளங்கள் 3 விவரிச்சு சொன்னோம். 4 காரியங்களை வேகமா சொல்லி இருக்கிறோம். நல்ல கவனி, அமைதியா கேளுங்க. சபையில 7 விதமான அடையாளங்கள் நடக்கும். இயேசு கிறிஸ்து இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது வேகமாய் வரப்போகிறார் என்று அர்த்தம். 1, கள்ள கிறிஸ்துக்கள் சபையில பெருகுவார்கள். 2, கள்ள தீர்க்கதரிசிகள் சபையில பெருகுவார்கள்.
உலகளாவிய சபையை பார்க்கணும். நம்ம சபையில கள்ள தீர்க்கதரிசி இல்லையே பாஸ்டர், நம்ம சபையில கள்ள போதனைக்கு இடமே இல்லையே பாஸ்டர்னு நம்ம சபையை மட்டும் பார்த்து உட்காரக்கூடாது. இயேசு முழு உலகத்துக்கு வரப்போகிறார். முழு உலகத்திலும் கள்ள கிறிஸ்துக்கள், தங்கள் சுய மகிமையை தேடுகிற கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், வேதம் சொல்லாததை தேவன் சொன்னார் என்று சொல்லி நம்ப வைக்கிறவர்கள், கள்ள போதகர்கள். வேதம் சொல்லுகிறது ஒன்று, அவர்கள் பேசுகிறது ஒன்று. விசுவாச துரோகம், பின்வாங்கி போவது, விசுவாச துரோகத்துல ஒன்று மறுதளித்து போவது, விசுவாசத்துல துரோகத்துல ஒன்று சபை கூடியவர்களை விட்டு விடுவது. ஐந்தாவது, பொய்யான அற்புதத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது. சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அங்கீகரியாமல் போனதினால் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக தேவனே கொடிய வஞ்சகத்தை அனுப்புவாரா. சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போகிறபடினாலே பொய்யினாவி கிரியை செய்கிறது. பொய்யான அற்புதத்தை கண்டும் கேள்விப்பட்டும் மெய்யான சத்தியத்தை விட்டு போகிற மக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆறாவது, ஆதியில இருந்த அன்பு தணிந்து போகும். ஆதியில அன்பு தணிந்து போகக்கூடாது. ஆரம்ப நம்பிக்கை விட்டு போகக்கூடாது. ஆதியில ஊழியத்தை நேசித்த மாதிரி நேசிக்கணும். வேதம் சொல்லுகிறது, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேர் எனக்கு ஒரு குறைவுண்டு. எபிரேயர் புஸ்தகம் 3:14 சொல்லப்பட்டிருக்கு, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பெறுந்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக நாம் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். கலாத்தியர் புஸ்தகம் 4:16 சொல்லுகிறது, நீங்கள் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? ஏழாவது, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். யாரோடு சேர்ந்து இந்த ஜபத்தை விட்டு விட்டோம் அல்லவா? எங்கேயோ நண்பர்களோடு படிக்கிற இடங்களிலே அல்லது வேலை செய்கிற இடங்களிலே அல்லது போக்குவரத்தாமா இருந்து தேவன் மீதான வைராக்கியம் குறைந்து போய்விட்டது அல்லவா? மேலோட்டமா சபைக்கு வர போறோம், ஆனால் நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், படிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறோம், வேலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறோம், நண்பர்களுடைய எண்ணங்களுக்கு, தோழிகளுடைய எண்ணங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து விடுகிறோம். ஜீவனுள்ள தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் போவது தேவனை விட்டு விலகுவதற்கு சமம். இவைகள் எல்லாம் சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் வருகைக்கு அடையாளம். சபையே விழித்துக்கொள், சபையை விழித்துக்கொள். காலம் சமீபம். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆயத்தமாவோம், அநேகரை ஆதாயப்படுத்துவோம். மாரநாதா, இயேசு வருகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக வாயை திறந்து கொஞ்ச நேரம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் வாயை தருங்க, எல்லாரும் வாயை தருங்க. நீங்க நம்பினால், விசுவாசித்தால் வாயை திறந்து சொல்லுங்க. உங்களுடைய பொண்ணோ பொருளோ பணமோ பதவியோ பட்டங்களோ ஆஸ்தி அந்தஸ்தோ அளவோ சாமர்த்தியங்களோ உங்களுக்கு காப்பாற்றாது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானால் அவன் ஆத்துமா பிரியமா இராது. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்த்தது, வாலிபர்கள், வாலிப பெண்கள், சகோதர சகோதரிகள், பெரியோர் சிறியோர் எல்லாரும் ஆண்டவரே ஓ ராகா ராமா ஷாக்கா ரீபாமா வாய்த்தர் எல்லாரும் வாய்த்தது ரீபா ராகா மாஷபா உரவலப ரிகனதன வலவரபரபா. இயேசு ராஜா வருகிறார். முன்னாடி இருக்கிற வாலிப பிள்ளைகளா வாய்த்தது ஸ்தோத்திரம். சத்தம் உயர்த்தி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மாரநாதா, இயேசு வருகிறார். மாரநாதா, இயேசு வருகிறார். மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து. இயேசுவை சொல்லுங்க. போயிட்டு உங்களுக்கு இருக்கிற கிராமத்துக்கு போங்க, டிராக்ஸ கொடுங்க, சிறுவர் ஊழியத்தை தொடங்குங்க. பாஸ்டர் வந்தா செய்வேன் நினைக்காதீங்க, நீங்க தொடங்குங்க, செய்யுங்க, கொடுங்க. எதையெல்லாம் செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுமோ மகிமைப்படுத்துங்க. ஏசப்பாவுக்காக வாழ ஒப்பு கொடுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை அது வேகமாய் முடிந்து கொண்டிருக்கிறது. இயேசுவுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அதுவே நிலைத்திருக்க போகிறது. உன் பணம் அல்ல, நீதான் முக்கியம். நீ முக்கியம் என்று சொல்லும்போது உன் பணம் ஆண்டவருக்கு தேவைப்படுமானால் அது கொடுப்பது தடையா இருக்கக்கூடாது. உன்னுடைய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க தடையா இருக்கக்கூடாது. உன் பலத்தை, உன்னுடைய ஆற்றலை, உன்னுடைய திறமைகளை ஆண்டவருக்கு கொடுக்க தடையா இருக்கக்கூடாது. இயேசு வருகிறார். ஆயத்தப்படுவோம், அநேகர் ஆயத்தப்படுத்துவோம். நல்ல பரிசுத்த ஆவியானவர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. பரலோக பரமபிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
தூய ஆவியானவருடைய உதவியோடு உம்மை நாங்கள் சபையாராய் நோக்கி பார்க்கிறோம். அடியேன், குடும்பத்தார், சபையார், உடனுடைய குடும்பங்கள், மூப்பர்கள், ஆண்டவரே, எல்லா தேவ மனுஷனும் மனுஷங்களும், சிறியோர் பெரியோரையும் பரிசுத்த பிரசன்னங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகையின் பொழுது, குமாரனாக இயேசுவின் வருகையின் பொழுது இங்க இருக்கிற ஒருவர் கூட கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒருவர் கூட விட்டுவிடப்படக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கிறதை காணும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் வருகைக்கு ஆயத்தப்படவும், அநேகரை ஆயத்தப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். ஆரணி, அள்ளியந்தல், செய்யார் ஊழியங்களை கர்த்தர் வளரச் செய்வீராக. இன்னும் அநேக இடங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திர, கிராமங்களை சந்திக்கிற உடன் ஊழியர்கள் எழும்புவார்களாக. சிறுவர் ஊழியங்களை செய்யக்கூடிய வாலிப பெண்களும் வாலிப பையன்களும் எழும்புவார்களாக. திருநாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதி. வெளியேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம். ஜெபங்களை கேட்டீர் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சத்தமா சொல்லலாமா? என் ஆத்துமாவே ஆமே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய வழிநடத்துதலும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.